बड़ा मर्दानी बच्चा होते इव बारा ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் இருக்கும், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க அலைட் மோஷனில். அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் தான் இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ப்ரீசெட்டாக தான் வந்திருப்பேன், அதனால் நீங்கள் டேரெக்டாக அந்த ஒரு ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஒரு குரூப் ஆட் பண்ணிப்பேன், டெக்ஸ்ட்டு ப்ளஸ் இமேஜ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு குரூப் ஆட் பண்ணிப்பேன். அந்த குரூப்பில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் வந்தீங்கன்னா லிரிக்கெல்லாம் நானே டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபாண்ட் மட்டும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டும் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோக்கு தேவைப்படுச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரீசெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க அலைட் மோஷனில். இம்போர்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும், அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஃபாண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்து இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்டை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க அலைட் மோஷனில். ஓகே, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கனாவே ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆன ஃபாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும், நீங்கள் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கவே ஃபாண்ட்டோட நேம் வரும், அதில் போய்க்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. அதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் பண்ணிங்கன்னா இந்த ஒரு குரூப் வந்து முடிஞ்சு. இதே மாதிரி நான் நிறைய குரூப் ஆட் பண்ணிப்பேன், நீங்கள் எல்லா குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு குரூப்பில் நம்ம எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் கொடுத்துட்டு ஃபாண்ட் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க, கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க, அதில் ஸ்டார் ஐக்கன் கொடுத்துட்டு இதோட இமேஜும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து வெளியே வந்துருங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குரூப்பை விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட சைஸ் டியூரேஷன் வந்து கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் குரூப் நமக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இங்கே ஒரு டபுள் ரிட்லைன் இருக்கும், அந்த குரூப் எண்டாகிற இடத்துல வச்சுக்கோங்க. எண்டாகிற இடத்துல வந்து வச்சுட்டு அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த குரூப் வந்து டியூரேஷன் கம்மியாச்சோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்பீட் ஐக்கான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்பீட் ஐக்கான் வந்து மீட்டர் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கடைசி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடைசி வரையும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். இப்போ வந்து அந்த டியூரேஷன் வந்து கம்மியாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த குரூப்பை விட்டு வெளியே வரும்போது டியூரேஷன் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப்பில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு அதை இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இன்னொரு ஃபாண்ட்டும் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இமேஜஸையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் குரூப் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இமேஜையும் ஃபாண்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு குரூப்பில் ஃபுல்லாமே 4 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த குரூப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில க்ரீன் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். அதில் வந்து வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல வந்து போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனு. நீங்கள் இதில் ஒவ்வொரு க்ரீன் ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாயோட வாய்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலோட வாய்ஸ் வரும். பாயோட வாய்ஸ் வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேலோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் தள்ளி போனால் பார்த்தீங்கன்னா கேலோட வாய்ஸ் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயோட பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாயோட வாய்ஸ் தான் வருது. நான் வந்து கேலோட இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் வர எல்லா க்ரீன் ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா கேலோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் வரும். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பாயோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க கடைசி வரலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் நான் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு குரூப் வருது நான் சொன்னேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பு. இதில் பார்த்தீங்கன்னா கேலோட வாய்ஸ் வருது. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயோட இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு எப்பவும் போல தான் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து பாயோட இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாயோட இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெளியே வந்துடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு பாயோட இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போயிட்டு பாயோட இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன்ஸ் வந்து கண்டினியூஸ் ஆகும். அந்த எல்லா க்ரீன் ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயோட இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. இதை மட்டும் கடைசி வரையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டுமே முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரேம் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ண இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.